ஒரு பையனோட லவ் ஸ்டோரி பத்தி தெரிஞ்சுக்கலாமா? ஒரு பையன் ஒரு பொண்ண பயங்கரமா காதலிச்சான். அந்த லவ் போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட சொன்னான். அதுக்கு அந்த பொண்ணு சொன்னா, இந்த மாதிரி என்ன நீ உண்மையா காதலிக்கிறனா அடுத்த ஒரு மாசத்துக்கு என்ன பாக்காத, என்ன தேடாத, என்ன டிஸ்டர்பே பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த பையன் சொன்னா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் போகுது. அதுக்கு அடுத்த நாளும் போகுது. ஒரு மாசம் முழுசா முடியுது. அதுக்கு அடுத்த நாளே அந்த பையன் வீட்டுக்கு போயிட்டு கதவை தட்டுறான். அந்த பொண்ணோட அம்மா வெளியே வந்துட்டு ஒரு லெட்டரை குடுக்கறாங்க. அந்த பொண்ணு சொல்லிருக்கா, அம்மா என்னை தேடி ஒரு பையன் கண்டிப்பா வருவான், அவன் கிட்ட இந்த லெட்டரை கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அதை பிரிச்சு ஆசாசியா ஓபன் பண்ணி பாக்கும்போது அந்த பொண்ணு எழுதிருக்கா, எனக்கு தெரியும் நீ என்ன உண்மையா காதலிக்கிறன்னு, என்னை தேடி கண்டிப்பா வருவ. ஆனா இதே மாதிரி இந்த ஒரு மாசம் நீ எப்படி சந்தோஷமா இருந்தியோ அதே போல இந்த ஜென்மம் பூரா நீ சந்தோஷமா தான் இருக்கணும். நான் இல்லன்னு நினைச்சில்ல, நான் எப்பயும் இங்கதான் இருக்கேன்னு நினைச்சு நீ சந்தோஷமா தான் இருக்கணும் அப்படின்னு. புரியாம அவ அடுத்த லைன் படிக்கிறா. அந்த பொண்ணு எழுதிருக்கு, உன்கிட்ட நான் ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன். எனக்கு பிளட் கேன்சர். ஒரு மாசம் தான் நான் உயிரோட இருப்பேன்னு சொல்லிட்டாங்க. அந்த ஒரு மாசத்துலதான் நான் உன்னை பார்த்தேன், நீ என்ன பார்த்த. விதி நம்ம சேரக்கூடாதுன்னு முடிவு பண்ணிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆனா அடுத்த ஜென்மத்திலயாவது நான் முயற்சி பண்றேன். ஐ மிஸ் யூ அண்ட் ஐ லவ் யூ சோ மச் அப்படின்னு சொன்னதும் அந்த லெட்டரை கசக்கிக்கிட்டு கண்ணுல கண்ணீரோட நிமிர்ந்த அவங்க அம்மாவை பார்க்கும்போது பின்னாடி செவுத்துல அந்த பொண்ணோட போட்டோ. அந்த போட்டோல மாலை. தட் செகண்ட் அந்த பெயின் எப்படி இருக்கும்ல.